அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நிமதி நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் டி.எஸ். பாஸ்கரன் அவர்களின் சிஏ தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நிமதி நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் மாவட்டம் 22 உதவியாளர் ரோட்டரியன் எஸ். தாசன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரோட்டரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரியர் வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்டு ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனங்களை அகத்துணர்வை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயதளங்களை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடும் நட்புடன் துறவுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள டோட்டலாக எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 ஆளுநர் பாசமிகு நண்பர் பாஸ்கரன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நமது 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். திட்டத்தின் சேர்மன் காலச்சக்கரத்தை காலைச்சக்கரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற குணபாலன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். துணை சேர்மன் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய பயிற்சியாளர் நல்லசுவை ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நமது காலச்சக்கரத்திலே பயிற்சி பெற்று இன்று ஒரு ஆசானாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற கீதாமணி அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல அவர்களுக்கு குருவாக இருந்து நமக்கு இந்த செவ்வாய்க்கிழமையிலே அக்குப்பத்தை அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்ற இலக்கியவன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் நம்முடைய காலச்சக்கரத்தினுடைய ஆசான்கள் அனைவரையும் காலச்சக்கர விருதுகள் ரோடர்கள் அனைவரையும் அன்போடு இருக்கின்றோம். அதே போல எங்களுடைய ஆசத்தலைவர், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் உள்ளிட்ட அனைத்து ரோட்டரி உறுப்பினர் அனைவரையும் வருக வரவேற்கின்றோம். இன்றைய நம்முடைய மங்கள வாரத்திலே நமது இலக்கியாளருடைய சிஷியை அவருடைய ஆரம்ப நிலை தக்கப்பணி வகுப்பை அனைவரும் ஏற்று நீங்களும் ஒரு ஆசானாக விளங்க வேண்டும் என்று அன்போடு பிரார்த்தித்து, உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழில் வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர்ந்தபடி வாழ்த்தி வணங்குவோம். நன்றி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம்.
சின்முத்திரை வச்சுக்கிறோம். நீண்ட மூச்செடுத்து எழுத்து உ இம். நன்றாக மூச்செடுங்க. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகள். கால்கள் நேரா நீட்டிக்கிறோம். விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுறோம். இன்று நாம பயிற்சிகள் படுத்த நிலையிலேயே அனைத்து பயிற்சிகளையும் செய்யறோம். கால்கள் நேரா நீட்டி படுத்துறோம். உடல் நன்றாக இலக்கமா வச்சுக்கிறோம். நம்முடைய விரல்களை நல்லா மடக்கி நீட்டுறோம். 1 சொல்லும் போது நல்லா விரல்களை மடக்கிறோம். 2 சொன்னா ஃப்ரீயா விடுங்க. கை விரல்கள், கால் விரல்கள், கண்கள் நல்லா மூடி திறக்கணும். 1 நல்ல கை விரல் எல்லாம் மடக்கிடுறோம், கால் விரலையும் மடக்கிடுறோம், கண்கள் மூடி இருக்கிறோம். உடம்ப லேசா டைட் பண்ணி 2 சொல்லும் போது அப்படியே விடுறோம். 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா உடம்பு ஃப்ரீயா விட்டுருங்க. நல்லா மூச்சில் விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் விடுறோம். மீண்டும் ஒரு முறை செய்யுங்க. 1 நல்லா விரல்களை மடக்கிறோம், கால் விரலை மடக்கிறோம், கண்களை மூடுங்க. 2 ஃப்ரீயா விடுங்க. 3 மீண்டும் மடக்குங்க. 4 ஃப்ரீயா விடுங்க. 5 நல்லா மடக்குங்க. 6 ஃப்ரீயா விடுங்க. 7 நல்லா மடக்குங்க. 8 ஃப்ரீயா விடுங்க. 9 நல்லா மடக்குங்க. 10 ஃப்ரீயா விடுங்க. நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். இந்த விரல்கள், கை விரல், கால் விரல் மடக்கி நீட்டுறது மூலியமா நம்ம உடம்ப சுருக்கி வைக்கிறது மூலியமா நம்முடைய அனைத்து உறுப்புகளுக்கும் நல்லா ரத்தோட்டம் போகும். நம்முடைய உடல் முழுவதும் இலக்கப்படுத்தப்படுகிறது.
எளிமையா செய்யக்கூடிய பயிற்சி. எல்லாருமே இந்த பயிற்சியை ஈஸியா செஞ்சிட முடியும். வெயிட் அதிகமா இருக்கிறவங்கள இந்த மாதிரி பயிற்சி செஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து உருளாசம். கைகள் நல்லா வணக்க முத்திரை வச்சு நல்லா நீட்டிக்கிறோம். காதோட சேர்த்து வச்சுக்கிறோம். காலையை சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படியே ரைட் சைடு நல்லா உருண்டுகிட்டே வரோம். அப்படியே மெதுவா லெஃப்ட் சைடு அப்படியே உருண்டுகிட்டே போறோம். உங்களுக்கு இட வசதி கம்மியா இருந்ததுன்னா ரைட்டு லெஃப்ட் அப்படியே மாறி மாறி உருண்டுக்கலாம். அப்படியே ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. நல்லா ரைட் லெஃப்ட் நல்லா உருளுங்க. நம்முடைய உடம்பு எல்லா பாகமும் நல்லா படணும். ஷோல்டர், தலை, நெற்றி பொட்டு எல்லா தலையில் டச் ஆகி போகணும். வயிற்று பகுதி நல்லா தரையில் நல்லா முட்டி போகணும். ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. குப்புறப்படுத்தி நல்லா மூச்சு தொடுங்க. அப்படியே திரும்பி மேல பார்த்த மாதிரி படுத்து நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. அடுத்து படுத்த நிலையிலேயே தாடாசனம். கைகளை கோர்த்துக்கிறோம். நல்லா கைகளை திருப்பி நல்லா எவ்வளவு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்த்துங்க. காலை நல்லா நீட்டுங்க. உடம்ப ஒரு கயிறு போல இழுத்து செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுறோம். அடுத்து அர்த்த பவனமுத்தாசனம். ரைட் லெக் மடக்கி நல்லா டச் பண்ணுங்க. எவ்வளவு மடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மடக்குங்க. நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. மீண்டும் ரைட் லெக் மடக்கி டச் பண்றோம். இப்ப டச் பண்ணும்போது நல்லா தலையை தூக்கி முழங்கால் டச் பண்ண ட்ரை பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. லெஃப்ட் லெக் நல்லா தலையை மேல தூக்கி நல்லா டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுறோம்.
அடுத்து அடுத்த சக்கராசனம். காலை மடக்கி பிடிச்சிடுறோம். இடுப்பை எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு மேல தூக்குவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுறோம். நல்லா மூச்சில் விடுங்க. பவனமுக்தாசனம். 2 காலை மடக்கி நல்லா டச் பண்ணுங்க. நல்லா கை கோர்த்து பிடிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு தலையை தூக்கி டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுறோம். படுத்த நிலையில கத்திரிக்கோள் ஆசனம். நல்லா கைகளை தரையில போய் அழுத்தி வச்சிருங்க. ஷோல்டர் நேர் இருக்கணும். கை 2 சைட்லயும். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கால் மேல வச்சுக்கோங்க. அப்படியே ரைட் லெக்கை லெஃப்ட் சைடு எவ்வளவு தூரம் கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. கால் வந்து நேரா இருக்கணும். முட்டி மடக்கூடாது. கால் முட்டிய. அப்படியே நம்முடைய தலை வந்து ரைட் சைடு திரும்பிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கோங்க. ரைட் சைடு கொண்டு போங்க. இப்போ லெஃப்ட் சைடு நல்லா திரும்பி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். 2 காலை நேரம் நீட்டிருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அடுத்து அப்படியே தொட்டில் ஆசனம். காலை மடக்கி கால் பெருவரில் பிடிச்சிருங்க. எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு காலை ஸ்ட்ரெயிட்டா மேல நீட்டுங்க. தலையை மேல தூக்குனீங்கன்னா தான் இந்த ஆசனம் செய்ய முடியும். நல்லா எவ்வளவு தலை உயர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உயர்த்தி செய்யும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15.
போயிடும். நன்றாக மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே தூக்கம் சரிப்படுத்துங்க. நன்றாக மூச்சு விடுங்க. முதலையாசன நிலையில நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டு மெதுவாக விடுறோம். அப்படியே கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள் நேரம் வச்சுருங்க. புஜங்காசனம் 1 2 ஸ்க்ரோல் ரொட்டி கை வைங்க. தாடை கீழே டச் பண்ணுங்க. 3 அப்படியே மெதுவா மேல கொண்டு வாங்க. தலை எவ்வளவு தூரம் மேல தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கும். கையில பேலன்ஸ் பண்ணி செய்யக்கூடாது. நம்முடைய முதுகு தண்டு வலிமையால தான் செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. அடுத்து சலபாசனம். 2 கையும் நேரா வச்சிருக்கணும். இந்த கை முட்டி மடக்கி செய்யக்கூடாது. கை முட்டி வந்து நேரா இருக்கணும். அப்படியே நம்முடைய வயிற்று பகுதிக்கு அடியில வச்சுக்கிறோம். 2 காலுக்கு நடுவுல கை வந்துடணும். இந்த கை எப்படி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி படுத்த நிலையில அந்த கையை வச்சுக்கணும். நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கிறோம். காலை நேரா வச்சுக்கோங்க. தாடைக்கு டச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முதுகு தண்டு வலிமையால காலை மேல தூக்குறோம். கையை வந்து கீழே பேலன்ஸ் கொடுக்கணும். மேல தூக்குங்க. 10 செகண்ட் அப்படியே வச்சிருங்க. ரிலாக்ஸ். ஓய்வு. நல்லா மூச்சு தொடுங்க. அப்படியே தலையை ரைட் சைடு திரும்பி வைங்க. நல்லா மூச்சு விடுங்க. தலையை லெஃப்ட் சைடு திருப்பி வைங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே முதலையாசன நிலையில காலாகலமா வச்சுக்கோங்க. இப்போ முதலையாசன நிலையிலேயே வந்து நல்லா ரைட் சைடு உடம்பு நல்லா திருப்பி வைங்க. ரைட் சைடு எவ்வளவு பக்கவாட்டுல வளைய முடியுமோ அந்த அளவுக்கு வளைஞ்சு ஒரு 10 செகண்ட் 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சு தொடுங்க. இப்ப அப்படியே லெஃப்ட் சைடு எவ்வளவு திரும்ப முடியுமோ அந்த அளவுக்கு திரும்ப. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுறோம். கை நேரம் ஆயிட்டுங்க. ஒன் சைடா திரும்பி அப்படியே எழுந்திரிச்சுக்கோருங்க. சின்மத்தை வச்சு நன்றாக மூச்சு விட்டுடுறோம். ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேலே வைங்க. இது போன்று நாம ரொம்ப டயர்டா இருக்கிற போது படுத்த நிலையிலேயே இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகளை நம்ம செஞ்சு உடல் முழுவதும் புத்துணர்வு அடைந்து எல்லா நன்மைகளையும் நாம் பெற முடியும். இது மாதிரி நல்லா செஞ்சீங்கன்னா ஜீரண உறுப்புகள் நல்லா பலமடையும். உடல் முழுவதும் நல்லா ரத்தோட்டம் போகும். உருளாசனம் செய்யறதுனால நம்முடைய தசைகள் எல்லாம் வந்து நல்லா இயக்கம் பெறும். எப்படி ஒரு மசாஜ் செஞ்சா மசாஜ் பண்ணும்போது உடம்பு தசைகளை எல்லாம் இயக்கிறோமோ அது மாதிரி அப்படி தசைகளை தரையில படுத்து உருளும் போது ரத்தோட்டம் வந்து நல்லா போகும். அதே மாதிரி குப்புறப்படுத்து செய்யும் போது நம்ம ஜீரண உறுப்புகள் நன்றாக பலமடையும், கணையம் நல்லா பலமடையும். இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. அப்படியே அடுத்தது எழுந்திரிச்சுக்கு வந்து முத்திரை வச்சு நல்லா மூச்சு கவனிச்சு அமைதியா ஒரு 5 நிமிடம் நன்றாக மூச்செழுத்து மெதுவாக விட வேண்டும். மூச்சு மேலேயே கவனம் வச்சு அமைதியா கண்களை மூடி மூச்சையே கவனம். மெதுவாக மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக விடுறோம். முதுகு தண்டு நேரா இருக்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். கண்களை மூடிட்டா முதுகு கீழே போறது நமக்கே தெரியாது. அப்படியே நமக்கு தெரியாமையே முதுகு கீழே வந்துடும், டயர்டாகும், போதும் அப்படின்னு தோணும் மனசுக்குள்ள. முதுகு தண்டை எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா வச்சு நேரா உட்காந்துருக்கீங்களோ அதை உணர்ந்துகிட்டே செய்யணும். மெதுவா மூச்சு இழுக்கிறோம், முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, மெதுவா மூச்சு விடுறோம். நன்றாக மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. ஆழ்ந்து மூச்சிடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு இழுக்கும் போது உடம்பு வந்து நல்லா விரிவடைகிறத நல்லா கவனிக்கணும். மூச்சு விடும்போது உடல் சுருங்கி காற்று வெளியேறத நம்ம கவனிக்கணும். நல்லா மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க.
சிறப்பு. மிக சிறப்பாக பயிற்சிகள் செஞ்சீங்க. உடலும் மனமும் உறுதியடைந்து பேரண்ட ஆற்றலோடு நாம் தொடர்ந்து இரண்டர கலந்து எல்லா செல்வங்களும் பெற்று நீடூழி காலம் வாழ்வாங்கு வாழ தொடர்ந்து இப்பயிற்சிகளை நாம் செய்வோம். நன்றி ஐயா. இந்த நல்லதொரு வாய்ப்பினை எங்களுக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து புதுமையான படுத்த நிலையில் அனைத்து விதமான ஆசன பயிற்சிகளையும் சிறப்பாக அளித்து சிறப்பித்துக் கொடுத்த நல்ல சுமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். வாயை மூடி பேசவும் அப்படிங்கிற தலைப்புல நான் பேச போறேன். என்னது வாயை மூடிட்டே பேச போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வகையான சிகிச்சை, இது ஒரு வகையான தியானம். ஓம் அப்படிங்கிற அந்த ஒளி இருக்கு இல்லைங்களா, அத ஆ ஊ இம் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ ஓம் இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஆ ஊ இம் அப்படிங்கிற 3 எழுத்துகள் ஒரு 33% வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவலா வச்சோம்னா அதான் ஓம். ஆ ஊ இம். இதுல இம்முக்கு பவர் ஜாஸ்திங்க. இம் அப்படிங்கிற உச்சரிப்பு நம்ம கொடுக்கும்போது என்ன தெரியுங்களா, ஆன்மீகத்துல உச்சகட்டத்துக்கு போயிடுவோம். அமைதி, சந்தோஷம், ஆனந்தம், சமாதானம். அதாவது ஓம ஓ இம் அப்படின்னு பிரிங்க. சில பேர் ஓம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஓ அதிகமா சொல்லுவாங்க, இம் கம்மியா சொல்லுவாங்க. இவங்களுக்கு நிறைய பணம் வரும், புகழ் வரும். ஒரு அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு அந்த ஓங்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சில பேர் ஓம் சொல்லும் பொழுது இம் ஜாஸ்தியா சொல்லுவாங்க. இம் ஜாஸ்தியா சொல்லிட்டாவே முடிஞ்சுது, ஏகாந்தம் தான். அன்பு, கருணை, பாசம், நேசம், அது ஒரு வித்தியாசமான ஒரு, அதாவது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஏகாந்தங்க. அப்போ உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா ஏகாந்தமா இருக்கணும், ஜாலியா இருந்தாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். எனவே வாயை மூடி பேசுங்கள் அப்படிங்கிற தலைப்பை இப்ப நான் பேச போறேன். யாருக்கெல்லாம் உடம்புல வியாதி இருக்கும், குறிப்பா அந்த தலைப்பகுதியில, மூளையில, பிரெயின் ஃபீவர், பக்கவாதம், பார்க்கின்சன், எந்த வியாதியா இருந்தாலும் சரிங்க, உதட்ட மூடி பேசுனீங்கன்னா குணமாயிருங்க. உதட்ட மூடி பேசினா உடம்பும் குணமாகும், மனசும் சந்தோஷமாகும், புத்தியும் தெளிவாகும், ஆன்மீகத்துக்கு உள்ள போயிடலாங்க. உதட்ட மூடி பேசுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வழக்கமா வாய் திறந்து பேசுறோம் இல்லைங்களா, இத வாயை மூடிட்டே பேசணும். அப்படின்னு பேசணும். இது பண்ண என்ன தெரியுங்களா, செஞ்சு பாருங்களேன், உங்க உடம்புல ஒரு பவர் வருங்க. இது ஒரு தியானம், இது ஒரு யோகா. அதாவது ஒண்ணு பேசலாம், இல்ல பாடலாம். உதாரணத்துக்கு ஒரு பாட்டு எடுத்துக்கங்க. சாதாரணமா என்ன பண்ணுவோம், ரோசா ஹே தில் மே ரோசா ஹே அப்படின்னு பாடுறதுக்கு பொதுவா நீங்க என்ன பண்ணலாம்னா உதட்ட மூடி பாடலாம். அப்படின்னு பாடி பாருங்களேன். அந்த பாட்டு முடிச்ச உடனே உங்களுக்கே புரியாத ஒரு உடம்புல ஒரு ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்குங்க. அதாவது அந்த இம்ங்கிற உச்சரிப்புக்கு தான் உடல் தன்னைத்தானே குணப்படுத்துகிறது. அதாவது சில நேரத்துல நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், படுத்திருப்போம். படுத்திருக்கும் போது பாருங்க அப்படின்னு படுத்திருப்போம். ஏன்னா அந்த இம்முங்கிற உச்சரிப்பு இயற்கையாவே நம்மளை குணப்படுத்திட்டு இருக்கோம். அதனால இனிமேல் என்ன பண்ணுங்க, அதாவது எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, தனியா வீட்டுல இருக்கும் பொழுது, இல்ல கார்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, உதட்ட மூடி பேசுங்க. உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு, ஒரு கணவனுக்கு மனைவிக்கு ஒரு சண்டை, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, மனசுக்குள்ள பேசாதீங்க. பாருங்க, மனசுக்குள்ள பேசுற ஒவ்வொரு நேரமும் உடல் ஆரோக்கியம் கெடும், மனம் கெடும். இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறேன், யோசிக்கிறேன் மனசுக்குள்ள,
இங்க ஆயிப்போச்சு, ஏமாத்திட்டாங்க, போய் சொல்லிட்டாங்க. அப்படி நினைக்கும் போது என்ன தெரியுமா, உடல் சக்தி இழக்குதுங்க. இதே மனசுக்குள்ள பேசுறதுக்கு பொதுவா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வாயை மூடி அப்படின்னு பேசி பாருங்களேன். அதாவது சக்தி அதிகமாகும், மனம் தெளிவாகுங்க. சில பேர் பாருங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க, செக் பண்ணி பாருங்க. குடும்பத்துல சில பேர் ஆரோக்கியமா இருப்பாங்க, என்ன தோணுதோ பேசிடுவாங்க, அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. நல்லதோ கெட்டதோ கோவம் வந்தா போதும், கத்துன்னு கத்தி தீர்த்துட்டு அவங்கள போட்டு தூங்கிடுவாங்க. நம்ம நினைப்போம் இவ்வளவு பேச்சு பேசியிருக்காங்க, நாளைக்கு பார்த்தா சிரிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. புரிஞ்சுக்குங்க, சில பேர் மனசுக்கு என்ன தோணுதோ பேசிடுவாங்கங்க. பல பேர் பேசுறதே இல்லைங்க. அட்லீஸ்ட் பேச முடியாட்டி கூட இந்த ஊங்கொட்டலாமா இல்லையா, இது ஒரு அருமையான திட்டங்க. அதாவது ஊங்கொட்டி பேசுங்க, ஊங்கொட்டி பாடுங்க. தனியா இருக்கும் பொழுதோ இல்ல கார்ல போதோ எப்பெல்லாம் முடியுதோ பேசும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ஒருத்தர் கூடன்னா நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, அவங்க கிட்ட பேசுங்க. நான் என்னத்த பண்ணேன், எனக்கே தண்டனை கொடுத்தீங்க, நான் ரொம்ப நல்லா தானே பண்ணேன், நீங்க தான் கெட்ட காரியம் பண்ணி என்ன கஷ்டப்படுத்திட்டீங்கன்ட்டு வாயில பேசாம, அதாவது வாயை திறந்து பேசாம, மைண்டுக்குள்ள பேசாம அப்படின்னு சொல்லி பேசி பாருங்களேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ரியாக்ஷன் வரும். இந்த மாதிரி ஊங்கொட்டு பேசும் பொழுது இந்த அதிர்வு அந்த ஆன்மாக்கு புரியுங்க. நீங்க மனசுக்குள்ளேயே பேசுறதை விட ஊங்கட்டி பேசுறதுக்குதான் நிறைய பவர் இருக்கு. இது வாயை மூடி பேசுங்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. இது ஒரு மிகப்பெரிய தத்துவம், செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி நீங்க வேலை செய்யும் பொழுது, அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, வேலை செய்யும் போது ஏழே இல்ல ஐலசான்னு பாடிட்டே வேலை செய்வாங்க. ஏன், சும்மா வேலை செய்ய வேண்டியதானே. சும்மா வேலை செய்ய என்ன பண்ணுவோம், வேலை செய்யும் போது இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஒன்னும் கல்யாணத்துக்கு காசு இல்லாம நினைச்சிட்டே செய்வீங்களா? மனசுக்குள்ள நினைச்சிட்டே செஞ்சீங்கன்னா வீக் ஆயிடுவீங்க. இதே ஏழேலோ ஐலசா அப்படி போடு ஐலசான்னு சொல்லி பாட்டு பாடிட்டே வேலை செஞ்சா அந்த சோர்வு தெரியுது இல்ல. ஏன் பாட்டு பாடின சக்தி செலவுதான் ஆகணும். அப்போ நம்ம உச்சரிப்பு கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மூளை தேவையில்லாத வேலைகளை செய்வதில்ல. அதனால ஒண்ணு வாயை திறந்து பாடுங்க, இல்ல வாயை மூடி பாடுங்க, இல்ல வாயை மூடி பேசுங்க, செஞ்சு பாருங்க. இப்ப தனியா இருக்கீங்க, ஒரு வேலை செய்றீங்கன்னா அப்படியே நீங்க வாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஹம் பண்ணிட்டு அப்படின்னு பாடிட்டு அப்படியே அவங்க முகமே சந்தோஷமா இருக்குங்க. பாக்குறதுக்கு உங்க முகம் கலையா இருக்கும், நல்லா இருக்கும். இது ஒரு அருமையான திட்டம். நான் கூட அப்படிதான் கார்ல நான் பாட்டுக்கு லூசு மாதிரி பாடிட்டு தான் போயிட்டு இருப்பேன், கொட்டிட்டு. மத்தவங்களாம் இருக்கும்போது பாட மாட்டேன், ஏன்னா அவங்க நம்மள லூசு நினைச்சுக்குவாங்க இல்லையா, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அதாவது இந்த கொட்டுறத பண்றத நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் இருக்கும்போது அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி செய்யக்கூடாது. தனியா இருக்கும்போது செய்யுங்க, இது பயிற்சியா பையுங்க. வாயை மூடி பேசுங்கள் அப்படிங்கிறது ஒரு அருமையான திட்டம். வாயை மூடி பேசும் பொழுது ரொம்ப சவுண்டு போட்டு பக்கத்து வீட்டுல கேட்காத அளவுக்கு சவுண்டு கம்மியா பேசிக்குங்க. ஊங்கட்டுங்க, வாயை மூடி பேசுங்க, வாயை மூடி பாடுங்க. இது அடிக்கடி செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறிடும். உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும், பிளெக்சிபிளா இருக்கும், மனம் நிம்மதியாக இருக்கும், புத்தி தெளிவாக இருக்கும். வாயை மூடி பேசுவோம், நாம் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு இந்த வாய்மொழி பேசுறது ஒரு அற்புதமான திட்டத்தை ஐயா இன்னைக்கு சிறப்பா நமக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லியிருக்காங்க. நம்மளும் அந்த வாய்மொழி பேசும் அந்த அற்புதமான நிகழ்வை நாமும் கடைபிடித்து உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டு, இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து அக்குப்பஞ்சர் வகுப்புகள் இலக்கியவாணன் ஐயா கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த ஆரம்ப நிலை அக்குப்பஞ்சர் வகுப்பினை கடந்த சில வாரங்களாக அற்புதமாக நமக்கு வழங்கி வரும் கீதாமணி அம்மையார் அவர்கள் தொடர்ந்து இந்த வாரமும் வழங்க உள்ளார்கள். அதே போன்று இந்த ஆரம்ப நிலை, அதாவது புதிதாக இணைந்த அன்பர்கள் இந்த ஆரம்ப நிலை வகுப்பினை தாங்களும் கற்றுக்கொண்டு இதை பயன்பட வேண்டும் என்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இலக்கியவாணன் ஐயா பயிற்சி கொடுத்திருந்தாலும் அதை சிறப்பாக கற்றுக்கொண்டு இன்று பாத்தீங்கன்னா கீதாமணி அம்மையார் அவர்கள் திரும்பவும் சிறப்பாக நமக்கு அந்த வகுப்பினை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் புதிதாக சேர்ந்த அன்பர்கள் இந்த நிகழ்வில் உள்ள உங்களுடைய வகுப்புகளை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு, கண்டிப்பாக அக்குப்பஞ்சரை பொறுத்த வரைக்கும் கேட்பதை விட குறிப்பெடுத்து கொள்வது என்பது ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா குறிப்பெடுத்தாதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதுல புரிதல்கள் நிறைய வரும். எனவே அனைவரும் குறிப்பெடுத்துக் கொண்டு இந்த நிகழ்வை பின்பற்ற வேண்டும் என்ற அன்புடன் கேட்டுக்கொண்டு
இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பாக வகுப்புகளை கொடுக்க இருக்கும் கீதாமணி அம்மையார் அவர்களை அக்குப்பஞ்சர் வகுப்புகளை தொடர்ந்து நமக்கு எடுத்து சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்கள் வாழ்த்தி இந்த நிகழ்வை துவக்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தொடர்ந்து அதாவது இப்போதெல்லாம் கீதாமணி அம்மா அவர்களுடைய வகுப்பை பார்ப்பதற்காக வார வாரம் செவ்வாய்க்கிழமை நமக்கு ஒரு ஆவல் ஏற்பட்டுருது. அந்த அளவுக்கு சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் தன்னை மெருகேற்றி கொண்டு மிகச்சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்று அம்மா அவர்களை சிறப்பாக வகுப்பு நடத்த வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருக அம்மா. வணக்கம் ஐயா. எனக்கு வாய்ப்பளித்த ரோட்டரி சங்கத்துக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரத்தில் உள்ள அனைத்து ஆசான் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு கற்றுக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். இந்த காலை சக்கரம் குழுவில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் என் காலை இனிய வணக்கம். போன வாரம் நம்ம நெருப்பு மூலகமும் காற்று மூலகமும் பார்த்தோம். நெருப்பு மூலகத்துல பித்தப்பை சக்தி ஓட்ட பாதைகளுடைய சேனல்களை பார்த்தோம். காற்று மூலகத்தினுடைய பஞ்சபூத இதுவும் பார்த்தோம். இந்த வாரம் நீர் மூலகம், நீர் மூலகத்துல சிறுநீரக சக்தி ஓட்ட பாதைகளை பார்க்கிறோம். நீர் மூலகத்தின் இன் உறுப்பு சிறுநீரகம், நீர் மூலகத்தின் யான் உறுப்பு சிறுநீர்ப்பை, நீர் மூலகத்தின் பராமரிப்பு தலைமுடி, எலும்பு மற்றும் இனப்பெருக்கம், நீர் மூலகத்தின் வெளி உறுப்பு காது, நீர் மூலகத்தின் வலிகள் தீவிரமாகவும் கடுமையாகவும் இருக்கும், நீர் மூலகத்தின் உணர்வு பயம், நீர் மூலகத்தின் நிறம் கருப்பு, நீர் மூலகத்தின் சுவை உப்பு, நீர் மூலகத்தின் திரவம் சிறுநீர், விந்து, மாதவிடாய். மறுபடியும் சொல்றேன். நீர் மூலகத்தின் இன் உறுப்பு சிறுநீரகம், நீர் மூலகத்தின் யான் உறுப்பு சிறுநீர்ப்பை, நீர் மூலகத்தின் பராமரிப்பு தலைமுடி, எலும்பு மற்றும் இனப்பெருக்கம், நீர் மூலகத்தின் வெளி உறுப்பு காது, நீர் மூலகத்தின் வலிகள் தீவிரமாக இருக்கும் கடுமையாக இருக்கும், நீர் மூலகத்தின் உணர்வு பயம், நீர் மூலகத்தின் நிறம் கருப்பு, நீர் மூலகத்தின் சுவை உப்பு, நீர் மூலகத்தின் திரவம் சிறுநீர், விந்து, மாதவிடாய். சிறுநீர் பை சக்தி ஓட்ட பாதைகளை யூபி அல்லது பிஎல் என்று அழைக்கலாம். யூபினா யூரினரி பிளாடர். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் புள்ளி பார்க்கணும்னா யூபி 67. இது நீர் பிளஸ் காற்று. இது கர்ப்ப காலத்திலையும் நம்ம பயன்படுத்தலாம். நமது காலின் சுண்டு விரலின் வெளிப்புற நகக்கண்ணில் அமைந்துள்ளது. இது கேமரா ஆன் ஆயிடுச்சுங்களா ஐயா? ஆமாம்மா, ஆஃப்ல இருக்கு கேமரா. கேமரா ஆஃப்ல இருக்கு. கேமரா ஆன் பண்ணீங்கம்மா. ஆன் பண்ற வரலைங்க.
வரலீங்களாம்மா? சொல்லுங்க சார். இந்த கேமரா வரலீங்களா? வரலைங்க சார். சரி. சரி, அப்படியே சொல்றேங்க சார். சரி சொல்லுங்கம்மா. ஓகே, ஓகே. ம். புள்ளிகள் அப்புறம் சொல்லிடலாம். நீங்க இத மட்டும் சொல்லுங்க. புள்ளிகள மட்டும் சொல்லுங்க. அப்ப இது காமிச்சுக்கலாம். ஆ இந்த இது வருது. வந்துருச்சு. வந்துருச்சு. வந்து 5 UB67ன்றது நீர் மூலகமும் பிளஸ் காற்று மூலகம். அது கர்ப்பத்துக்கு நமது காலின் சுண்டு விரல் சுண்டு விரல் இருக்குது இல்லைங்களா, இது வந்து இந்த நகக்கண்ணின் ஓரம். இது வந்து நீர் பிளஸ் காற்று இந்த இடத்துல அமைந்திருக்கிறது. ஆமா நீங்க சொல்லுங்க. ஐயா வந்து வீடியோல காட்டுறாங்க. சரிங்க. உங்க வீடியோ தெரியல. ஆ அந்த புள்ளிகள வந்து ஐயா காட்டுறாங்க. நீங்க சரி. சொல்லுங்க அப்படியே. அப்படியே நீங்க சரி. பார்த்துட்டே நீங்க சொல்லுங்க. அத காட்டுறாங்க பாருங்க. நீர் பிளஸ் காற்று கர்ப்ப காலத்துல நமது காலில் சுண்டு விரல் வெளிப்புற நகக்கண்ணில் அமைந்துள்ளது. எக்ஸாம்பிள் வந்து தோல் அலர்ஜி. அலர்ஜினா கால்ல வந்து கருப்பு நிறமாக திட்டு திட்டாக இருக்கும். அது வந்து கருப்பு நிறம்ன்றது நீர்மூலகம், இது அலர்ஜின்றது தோல், அதனால வந்து அது காற்று. ரெண்டாவது வந்து UB66, இது வந்து நீர் பிளஸ் நீர். இது வந்து சுகருக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம. அது இல்லாம இது சொந்த புள்ளி. நம்முடைய கால் சுண்டு விரலின் அடியில் உள்ள ரேகையின் சைடில் கருப்பு நிறமும் கருப்பு நிற தோலும் வெள்ளை நிற தோலும் அமைந்துள்ள இடம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு அதிகமா சிறுநீர் போச்சுன்னா அதுக்கு இந்த புள்ளியை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்தது UB65, இது வந்து நீர் பிளஸ் மரம். இது வந்து UB66 இருந்து தடவி கொண்டே வந்தால் ஒரு மேடு இருக்கும், அதற்கு பக்கத்தில் உள்ள பள்ளம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்பட்டால் இந்த பாயிண்ட் கொடுக்கலாம். சிறுநீர் என்றது நீர் மூலகம், எரிச்சல் என்றது மரமூலகம். UB60, இது வந்து நீர் பிளஸ் நெருப்பு. நம்முடைய சுண்டு விரல் பக்கம் கணுக்காலின் உள்ள மூட்டு பின்னால் வரும் நரம்புக்கும் கணுக்கால் மூட்டுக்கும் நரம்புக்கும் நடுவில் இருக்கிறது. சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வந்தா அதுக்கு வந்து நம்ம இந்த பாயிண்ட் கொடுக்கலாம். அதாவது சிறுநீர் என்றது நீர் மூலகம், நெருப்பு வந்து அந்த சிவப்பு நிற ரத்தம், அது வந்து கொடுத்தா நல்லாவும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து தோலில் சிவப்பு கலராக திட்டு திட்டு இருந்தால், தோல்ன்றது காற்று மூலகம், சிவப்புன்றது நெருப்பு மூலகம். UB40, நீர் பிளஸ் நிலம். நமது காலை மடக்கும் போது ஒரு ரேகை ஏற்படும், அந்த ரேகையின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. எக்ஸாம்பிள் சிறுநீர் மஞ்சள் நிறமாக இருந்தால், சிறுநீர் என்றது நீர் மூலகம், மஞ்சள் என்றது நிலத்தினுடைய நிறம். அதுக்கப்புறமா அதுக்கு வந்து தோல்ல சிவப்பு நிறமாகவும் எரிச்சலாகவும் இருந்தால் அதற்கு வந்து நம்ம காற்று பிளஸ் மரம் பிளஸ் நெருப்பு கொடுக்கலாம். தோல்ன்றது காற்று, சிவப்புன்றது நெருப்பு, எரிச்சல்ன்றது மரம். அதனால இந்த மூலகத்தை நம்ம பயன்படுத்தலாம். இன்னொரு முறை சொல்லட்டுங்களா ஐயா? சொல்லுங்கம்மா. UB67, நீர் பிளஸ் காற்று.
இது வந்து நம்ம பெண்கள் கர்ப்ப காலத்திலையும் பயன்படுத்தலாம். நமது காலின் சுண்டு விரலின் வெளிப்புற நகக்கண்ணில் அமைந்துள்ளது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து தோல்ல அலர்ஜி. கருப்பு நிறமாக இருந்தா தோல்ன்றது காற்று மூலகம், கருப்பு நிறம்ன்றது நீர் மூலகம். UB66 இது வந்து நீர் பிளஸ் நீர். இந்த வந்து பாயிண்ட் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். இது வந்து சொந்த புள்ளி. நம்முடைய கால் சுண்டு விரலின் அடியில் உள்ள ரேகை, அது பக்கத்துல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையும் இடத்தில் அமைந்துள்ளது. இதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு அதிகமாக சிறுநீர் போனா அதுக்கு வந்து இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். UB65 நீர் பிளஸ் மரம். UB66 தடவி கொண்டு வந்தால் ஒரு மேடு இருக்கும், அதற்கு பக்கத்தில் உள்ள பள்ளம். எக்ஸாம்பிள் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் ஏற்பட்டால் இந்த புள்ளி கொடுக்கலாம். சிறுநீர்ன்றது நீர் மூலகம், எரிச்சல்ன்றது மரமூலகம். UB60 நீர் பிளஸ் நெருப்பு. நம்முடைய சுண்டு விரலின் பக்கம் கணுக்கால் மூட்டுக்கும் பின்னால் இருக்கும் நரம்புக்கும் நடுவில் அமைந்துள்ளது. இது வந்து சிறுநீர் கழிக்கும் போது நமக்கு ரத்தம் வந்தால் இந்த புள்ளியை கொடுக்கலாம். அது இல்லாம தோலில் சிவப்பு கலராக திட்டு திட்டாக இருந்தாலும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கடுத்தது UB40 நீர் பிளஸ் நிலம். நமது காலை மடக்கும் போது ஒரு ரேகை ஏற்படும், அந்த ரேகையின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. எக்ஸாம்பிள் வந்து சிறுநீர் மஞ்சள் நிறமாக இருந்தால், சிறுநீர் என்பது நீர் மூலகம், மஞ்சள்ன்றது நில மூலகத்தின் நிறம். இந்த புள்ளியை கொடுத்தா சரியாகும். அதே மாதிரி இன்னொரு இது வந்து தோலில் சிவப்பு நிறமாகவும் எரிச்சலாகவும் இருந்தால் நம்ம வந்து காற்று பிளஸ் மரம் பிளஸ் நெருப்பு இதை கொடுக்கலாம். UB40 காற்றுன்றது தோல், மரம்ன்றது எரிச்சல், நெருப்புன்றது சிவப்பு. இது சொல்லிட்டங்க ஐயா. அடுத்தது வந்து மரம் மூலகம். இதுல வந்து நான் சக்தி இது கல்லீரல் சக்தி ஓட்ட பாதைகள் LIV அது கொடுக்குறேங்க. ஓகே. இது வந்து ஆகாயம் சொல்லலாம், மரம்னு சொல்லலாம். இந்த சக்தி ஓட்டப்பாதைகளோட மரத்தினுடைய மரம் மூலகத்தினுடைய இன் உறுப்பு கல்லீரல், மரம் மூலகத்தின் யான் உறுப்பு பித்தப்பை, மரம் மூலகத்தின் பராமரிப்பு தசை நார்கள், மரம் மூலகத்தின் வெளி உறுப்பு கண்கள், மரம் மூலகத்தின் வலிகள் எரிச்சல், மரம் மூலகத்தின் உணர்வு கோபம், மரம் மூலகத்தின் நிறம் பச்சை, மரம் மூலகத்தின் திரவம் கண்ணீர், மரம் மூலகத்தின் சுவை புளிப்பு, மரம் மூலகத்தின் இன் உறுப்பு கல்லீரல், மரம் மூலகத்தின் யான் உறுப்பு பித்தப்பை, மரம் மூலகத்தின் பராமரிப்பு தசை நார்கள், மரம் மூலகத்தின் வெளி உறுப்பு கண்கள், மரம் மூலகத்தின் வலிகள் எரிச்சல், மரம் மூலகத்தின் உணர்வு கோபம், மூலகத்தின் நிறம் பச்சை, மரம் மூலகத்தின் திரவம் கண்ணீர், மரம் மூலகத்தின் சுவை புளிப்பு. கல்லீரல் சக்தி ஓட்ட பாதைகளை நம்ம LIVன்னு சொல்லலாம், LV என்று சொல்லலாம். அது வந்து லிவர். இப்போ வந்து LIV1 இது வந்து மரம் பிளஸ் மரம். கால் கட்டை விரலின் மோதிர விரல் பக்கம் உள்ள நகக்கல்லில் அமைந்துள்ளது. இது வந்து சொந்த புள்ளி. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து உடல் சோர்வாக இருக்கிறது,
அப்புறமா கண் பார்வை, கிட்ட பார்வை, தூர பார்வை, அதுக்கப்புறமா ஞாபக சக்தி, இதுக்கெல்லாம் இந்த புள்ளி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது LIV 2, இது வந்து மரம் பிளஸ் நெருப்பு. கால் கட்டை விரல் மோதிர விரலும், கால் கட்டை விரலும் மோதிர விரலும் இரண்டும் சேரும் இடம். இது வந்து எக்ஸாம்பிள் வந்து கண் எரிச்சல், இல்லைன்னா கண் சிவந்து போவது. கண் எரிச்சல், கண்ணா வந்து நம்மளுக்கு நெருப்பு மூலகம், எரிச்சல் மரம் மூலகம், எரிச்சல்ன்றது நெருப்பு மூலகம். அதே மாதிரி கண் வந்து மரம் மூலகம், சிவந்து போவது என்பது நெருப்பு மூலகம். அதுக்கப்புறமா LIV 3 மரம் பிளஸ் நிலம். இது வந்து LIV 2 இருந்து 2 அல்லது 1.5 சுன் மேலே அமைந்துள்ளது. முக்கால்வாசி நம்ம வந்து 1.5 சுன்னு தான் நம்ம கொடுப்போம். இது வந்து LIV 2 இருந்து 1.5 சுன் மேலே அமைந்துள்ளது. இது வந்து நம்ம 2 விரல், ஆள்காட்டி விரலும் நடு விரலும் வைத்தா, இந்த LIV 2 இருந்து 2 விரலும் வைத்தா LIV 3 வரும். எக்ஸாம்பிள் வந்து வயிறு எரிச்சல். வயிறுன்றது நிலமூலகம், எரிச்சல்ன்றது மரமூலகம். இதுக்கு வந்து நம்ம SP 1 கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ST 43 கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து நோய் அதிகமா இருந்தா நம்ம டெய்லியே டச் கொடுக்கலாம், இல்லாட்டினா வாரத்துல 2 நாள் கொடுக்கலாம். LIV 4 மரம் பிளஸ் காற்று. காலை விரித்து வைக்கும் போது கால் கட்டை விரலின் பக்கம், கால் கணுக்கால் மூட்டின் கீழ் உள்ள பக்கம் பள்ளம். எக்ஸாம்பிள் வந்து தலைவலி விட்டு விட்டு வலிக்கிறது, இல்லைன்னா இடம் விட்டு இடம் வர்றது. மரம்ன்றது கண்ணு, ஆனா காற்றுன்றது வலிகள், அது வந்து விட்டு விட்டு வலிக்கும். மரம்ன்றது அதிகமான வலியா இருக்கும், அதுக்கு மரம் பிளஸ் காற்று. LIV 8 மரம் பிளஸ் நீர். இது வந்து முழங்காலை மடக்கும் போது கட்டை விரல் பக்கம் மடிப்பு ரேகையில் இருந்து கொஞ்சம் மேலே தொடை பக்கமாக அமைந்துள்ளது. அந்த ரேகையில நம்ம ஒரு விரல் வச்சுட்டு அது பக்கத்துல ஒரு விரல் வைக்கும் போது அதனுடைய புள்ளியா வந்து LIV 8. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து பாத எரிச்சல். எரிச்சல்ன்றது மரமூலகம். பாதம் நம்மளுக்கு வந்து பின் தலையிலிருந்து முதுகுத்தண்டு வழியாக பாதம் வரைக்கும் வர்றது வந்து நீர் மூலகம். இன்னொரு முறை சொல்றேங்க ஐயா. LIV 1 மரம் பிளஸ் மரம். இது வந்து கால் கட்டை விரலின் மோதிர விரல் பக்கம் நகக்கண்ணில் அமைந்துள்ளது. இது சொந்த புள்ளி. எடுத்துக்காட்டு உடல் சோர்வு, கண் பார்வை, கிட்ட பார்வை, தூர பார்வை, எது இருந்தாலும் இது யூஸ் பண்ணா நம்மளுக்கு சரியாகும். அதே மாதிரி ஞாபக சக்தி. LIV 2 இது வந்து மரம் பிளஸ் நெருப்பு. கால் கட்டை விரல் மோதிர விரலும், கால் கட்டை விரலும் மோதிர விரலும் இரண்டும் சேரும் இடம். எக்ஸாம்பிள் கண் எரிச்சல், கண் சிவந்து போவது. கண்ன்றது மரம், எரிச்சல்ன்றது நெருப்பு மூலகம், அது கண் எரிச்சல். அதே மாதிரி கண்ன்றது மரமூலகம், சிவந்து போவது, சிவப்பு நிறம் வந்து நெருப்பு. LIV 3 மரம் பிளஸ் நிலம். LIV இருந்து 2 அல்லது 1.5 சுன் மேலே அமைந்துள்ளது. ஆனா நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்றது வந்து 1.5 சுன் தான். 1.5 சுன்னுன்றது ஆள்காட்டி விரலும் நடு விரலும் நம்ம வந்து அந்த LIV 2 இருந்து வைத்தா வரும் இடம் வந்து தான் LIV 3. இது வந்து நம்மளுக்கு நிறைய வந்து வலிங்கெல்லாம் இருந்தா நம்ம வந்து அது டெய்லியும் கொடுக்கலாம், இல்லை வாரத்துல 2 நாளும் கொடுக்கலாம். நம்ம இதுக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து SP 1 கொடுக்கலாம், ST 43 வயிறு எரிச்சல். வயிறுனா நிலம், எரிச்சல்ன்றது
மரமூலகம். LIV4 மரம் பிளஸ் காற்று. காலை விரித்து வைக்கும்போது கால் கட்டை விரலின் பக்கம் கால் கணுக்கால் மூட்டின் கீழ் உள்ள பள்ளம். SP5 அதாவது மேலே உள்ள புள்ளியில் தசை நார்கள். அதுக்கப்புறமா எக்ஸாம்பிள் வந்து தலைவலி விட்டு விட்டு வருவது, இடம் விட்டு நகருது. தலைவலின்றது மரமூலகம், விட்டு விட்டு வர்றது மரமூலகம். ஆனா நம்மளுக்கு இடம் விட்டு இடம் வருதுன்னா அது வந்து காற்று மூலகம். LIV8 மரம் பிளஸ் நீர். முழங்காலை மடக்கும் போது கட்டை விரல் பக்கம் மடிப்பு ரேகையில் இருந்து கொஞ்சம் மேலே, அதாவது தொடை பக்கமாக அமைந்துள்ளது. இது வந்து நம்ம மடிப்பு ரேகையில விரல் வச்சு அது பக்கத்துல ஒரு விரல் வச்சா அந்த பாயிண்ட் தான் LIV8. நன்றிங்கம்மா. சரி. ஓகே ஓகே, முடிஞ்சிச்சாமா? ஓகே முடிஞ்சிச்சுங்க ஐயா. ஓகே ஓகே, சிறப்பு. கேமரா ஆஃப்ல தான் இருக்கு, இது பண்ணீங்க. சரி. ஓகே ஓகே. இன்று வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இன்னைக்கு 2 மூலகத்தை பத்தி அற்புதமா இன்னைக்கு சொன்னாங்க. இதுல என்னன்னாக்க கத்துக்கிட்டவங்களுக்கு ஒரு பெரிய அடுத்த ஒரு ரிமைண்டர் பண்ண மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். புதுசா வந்தவங்களுக்கு இன்றைய வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பா இருந்திருக்கும். ஏன்னா 2 மூலகமும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்தெந்த புள்ளிகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதை நம்ம இலக்கியவாணன் ஐயா வந்து வீடியோல சிறப்பா காமிச்சாங்க. இத ஓரளவு நீங்க புரிஞ்சுகிட்டு திரும்ப திரும்ப நீங்க அத வந்து ரிமைண்டர் பண்ணக்குள்ள நம்ம அவங்க சொன்ன இப்ப இன்னைக்கு எல்லாத்துக்குமே அற்புதமா இன்னைக்கு சொன்னாங்க. ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எந்தெந்த குறைபாடுகள் இருந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு சிறப்பா சொன்னாங்க கீதாமணி அம்மா. அத வந்து எல்லாருமே புரிஞ்சுகிட்டு அத நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை தொடர்ச்சியா பண்ணக்குள்ள கண்டிப்பாக அதனோட பயன்கள் அபரிவிதமாக இருக்கும், சிறப்பா இருக்கும். அதை வந்து அனுபவிப்பவர்களுக்கு மட்டும் நல்லா தெரியும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க இலக்கியவாணன் ஐயாட்ட கேட்டு நீங்க அதோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமாக வகுப்பெடுத்து சிறப்பித்து கொடுத்த இதுல என்னன்னா திரும்ப திரும்ப நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து அதோடைய ரிமைண்டரை வந்து சிறப்பா நமக்கு கொடுக்கிறது வந்து நம்மளுடைய நன்மைக்காக மட்டுமே. எனவே அனைவரும் இதை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியா அந்த காலச்சக்கரம் நிகழ்வில் வருபவர்கள் இது அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். புதிதாக இணைந்தவர்களுக்கு ஒரு அதாவது பின்னாடி வரக்குள்ள நமக்கு புரியலையேங்கக்குள்ள இப்ப அதை ஃபர்ஸ்ட்ல சொல்லக்குள்ள அதோட கருத்துக்கள் உங்களுக்கு புரியறது இன்னும் சுலபமாக இருக்கும். அதனால எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியா அந்த பயிற்சி முறைகளை செஞ்சு பாருங்க. நன்றி. இன்றைய வகுப்பில் நமக்கு அற்புதமாக அக்குப்பஞ்சர் வகுப்புகளை கற்றுக்கொண்டு சிறப்பான முறையில் ஒரு ஆசிரியராக நமக்கு வகுப்பெடுத்துக் கொடுத்த கீதாமணி அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. இன்றைய வகுப்புகளை பற்றி சிறப்பாக வகுப்படுத்தியிருந்தாலும் தன்னுடைய கருத்துக்களை எந்த அளவு உள்வாங்கி ஒரு மாணவி நமக்கு சிறப்பான ஒரு அந்தஸ்தை தேடி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இன்றைய நிகழ்வின் ஆசான் இலக்கியவாணன் ஐயா அவர்களை கருத்துக்கள் கூற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். கீதாமணி அம்மா அவர்களுடைய வகுப்பு வந்து நாளுக்கு நாள் மிகச்சிறப்பா மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது அவர்களுடைய அந்த வகுப்பு எடுக்கக்கூடிய அந்த திறன் அப்படிங்கிறது வந்து அதை வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை. அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு விதை வந்து ஒரு மரமாகிற ஒரு நிலையோடு ஒப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வகுப்பை எங்களுக்கு எடுத்துட்டு இருக்கீங்கம்மா. நானும் சேர்ந்து புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதுல கிடைக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சிங்கம்மா. வாரம் வாரம் சொல்றதுதான் மன நிறைவா இருக்கு. ஒவ்வொரு வாரம் இந்த வகுப்புக்கு வரும்போதும் மன நிறைவா இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. ஏனென்றால் ஓரளவு
ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வகுப்பு எடுக்கும் பொழுது அந்த கற்றுக்கொண்டு அதனுடைய நிறைவான வகுப்பை திரும்ப கொடுக்கிறார்கள் என்றால் அதன் முழு முதற் காரணம் உங்களை சார்ந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வகுப்பு ஒரு தெள்ளத் தெளிவாகவும் ஒரு அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாகவும் தொடர்ந்து கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைய நிகழ்வில் ஒரு அற்புதமான ஒரு நமக்கு மத்தவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த நிகழ்வு வந்து ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு வகுப்பு கற்றுக்கொண்ட ஒரு மாணவ வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா ஒரு வகுப்பு குடுக்குறாங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களுடைய வகுப்புகளை உள்வாங்கியிருப்பாங்க, எந்த அளவுக்கு அது தெளிவடைஞ்சிருப்பாங்க. அந்த தெளிவடைந்த விதங்கள விட அவங்க பயிற்சி கொடுக்கக்கூடிய முறைகள் நமக்கு சிறப்பா இருக்குது அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே உங்களுடைய அந்த கற்றுக் கொடுத்த அந்த பாடமுறைகளும், கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறைகளும் சிறப்பானதாக இருந்த ஒரே காரணம் தான் என்பதை இந்த காலச்சக்கரம் பெருமிதம் கொள்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான ஒரு நிகழ்வை எங்களுக்கு கொடுத்து, இந்த நிகழ்வில் சிறப்பித்துக் கொடுத்த தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பு. இப்ப இதுல சந்தேகங்கள் இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்டுக்கலாம். இப்ப கீதாமணி அம்மா வந்து நமக்கு சிறப்பா வகுப்பு குடுத்திருக்காங்க. இலக்கியவாணன் ஐயாவும் தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் இருந்தா நமக்கு இப்ப கீதாமணி அம்மா கூட சொல்லுவாங்க. இல்ல இலக்கியவாணன் ஐயா கூட சொல்லுவாங்க. சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இன்று நடத்தப்பட்ட பாடத்திலோ, இல்ல இலக்கியவாணன் ஐயா கொடுத்த பாடத்திலோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாக்கா நம்ம அன்மியூட் பண்ணுவோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக அன்மியூட் குடுத்து, நீங்க கண்டிப்பா கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ரவிசுந்தர் ஐயா. நமஸ்காரம். வகுப்பு சிறப்பு. நம்ம காலச்சக்கரத்திலே வேண்டு அக்குப்பஞ்சர் கத்துக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. விளம்பரம் ஐயா கூட தெரியும். இருந்தாலும் நாங்க 2 பேரும் தான் பதில் சொல்லுவோம். அவங்க மீட்டிங்ல அம்மாலாம் சொல்லுவாங்க டக்குன்னு கேட்டாங்கன்னா கேள்வி உடனே சொல்லுவாங்க. வகுப்புல இருக்கும்போது அருமையா பண்ணாங்க. இலக்கியவாணன் ஐயா சொல்ற மாதிரி என்ன சொல்றேன்னு தெரியல. அது மாதிரி ஒரு வகுப்பு 2 முறை ஒரு இது புரியாம இருந்தாலும் 2வது முறையும் கொடுத்து பயிற்சி அருமையா பண்ணாங்க. எத்தனை முறை கொடுக்கணும், எண்ணி கொடுக்கணுங்கிறத சொல்லல. எவ்வளவு நிமிஷம் கொடுக்கணும், பதிவு அமுக்கள் அவங்க அமைப்பு கொடுக்கணும். அங்கு பண்ணியிருந்த எத்தனை நாளைக்கு ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லல. அதை மட்டும் சொல்லுங்க. நன்றி. அதுதான் 2 நிமிஷம் கொடுக்கலாம். வந்து நம்மளுக்கு வலி ஜாஸ்தியா இருந்தா டெய்லியே கொடுக்கலாம். இல்லாட்டினா வாரத்துல 2 நாள் கொடுக்கலாம். அப்படி நமக்கு டைமிங் தெரியலன்னா அதை டச் பண்ணும் போது ஒருவித உணர்வு இருக்கும், துடிப்பு இருக்கும். அந்த துடிப்பு இருந்தா நம்ம விட்டுடலாம். அதுதாங்க. நன்றிம்மா. நன்றி. சிறப்பு ரவிசுந்தர் ஐயா, சிறப்பு சந்தோஷம். நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருந்திருக்கும். அம்மாவும் நல்ல பதில் சொன்னாங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது முத்துசாமி ஐயா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. முத்துசாமி ஐயா, நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கம். என்னுடைய அம்மாவுக்குமா இந்த கால் பின்புறம் தசை வந்து ரொம்ப நல்லா புடிச்சு இழுக்கும் போது ரொம்ப வலிக்குதுன்னு கத்துறாங்க, துடிக்கிறாங்கம்மா. அது வந்து நரம்பு இழுத்து பிடிக்குது. அது வந்து மரம் பிளஸ் நீர் கொடுக்கலாங்க ஐயா. LIV8 முழங்காலை மடக்கும் போது அந்த கட்டை விரல் ரேகை இருக்குது இல்லைங்களா, கட்டை விரல் மடிப்பு. நம்ம வந்து முழங்கால மடக்கும் போது அந்த மடிப்பு வருது இல்லைங்களா, அந்த மடிப்பு ரேகைக்கு மேலே தொடை இருக்குது இல்லைங்களா, அந்த தொடை பக்கம் கொடுக்கலாம். நம்ம வந்து அந்த ரேகையில விரல் வச்சா
அது பக்கத்துல விரல் வச்சோன்னு வச்சுக்கோங்க, அந்த புள்ளியை கொடுக்கலாம். எவ்வளவு ஸ்கிரீன்ல நேரம்? வருது பாரு. தெரியுதுங்க அதான் 2 தெரியுதுங்க. நிமிஷம். உள்பக்கமா 2 காலும் உள்பக்கம். சரிங்க. 2 நிமிஷம் கொடுங்கய்யா. வலி ஜாஸ்தியா இருந்தா டெய்லியே கொடுங்க. அப்புறமா கொஞ்சம் சரிங்க. குறைஞ்சிச்சுன்னா வாரத்துல 2 நாள் கொடுங்க. உங்களுக்கு டைமிங் தெரியலன்னா அந்த இடத்துல நீங்க விரல் டச் பண்ணும் போது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு துடிப்பு தெரியும். அந்த துடிப்பு தெரிஞ்சா நம்ம நிறுத்திடலாம். 2 கால்களையும் கொடுக்கணுங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. இலக்கியவாணன் ஐயா துரோணர்னா நீங்க இப்ப அர்ஜுனரா மாறி இருக்கீங்கம்மா. இருவருக்கும் மகிழ்ச்சி, நன்றிகள், வணக்கங்கம்மா. நன்றிங்க ஐயா. குணபாலன் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி முத்துசாமி ஐயா, சிறப்பு. அந்த புள்ளி கொடுத்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல பலனை எடுப்பீங்க. இன்னொன்னு என்னன்னா, தொடர்ந்து இந்த பயிற்சி முறைகளை எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்க. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க, மிக்க நன்றிங்க. அடுத்தது தனலட்சுமி அம்மையார். தனலட்சுமி அம்மா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. மிக்க நன்றிங்கம்மா. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்க வகுப்பு, ரொம்ப தெளிவா இருக்குங்கம்மா. ரொம்ப எனக்கு இந்த சந்தோஷம். LV1ல ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஒரு புள்ளி கொடுத்திருந்தீங்க மேம். LV1 அதுல வந்து எவ்வளவு நேரம் கொடுக்கணும், ஒரு நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கலாமா இல்ல 2 நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தால் போதுமா அப்படின்னு கேட்கலாம். அதுதான்மா, டெய்லி கொடுக்கலாம். வந்து 2 நிமிஷம் கொடுங்க, சரியா இருக்கும். அப்புறமா கொஞ்சம் நம்மளுக்கு ஞாபக சக்தி வந்துச்சுன்னா அப்ப வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல 2 முறையோ கொடுங்க. சரிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்க. நன்றி நன்றி தனலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றி. வேறு ஏதாவது சந்தேகங்கள்? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கப்படும். இது உங்கள் நேரம். நன்றி. யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். சிறப்பான வகுப்பு, சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிலையில் நமக்கு அற்புதமாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பாக நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் இன்று அற்புதமாக ஒரு புதுமையான பயிற்சிகளை கற்றுக் கொடுத்த ஆசான் அலசு உமையா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் ஒரு பயிற்சிகளை கற்றுக்கொண்டு இன்று தன்னிலை விளக்கத்துடன் ஒரு ஆசிரியராக இந்த நிகழ்வை சிறப்பித்து கொடுத்த கீதாமணி அம்மையார் அவர்களுக்கும், அந்த நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து அக்குபஞ்சர் வகுப்புகளை சிறப்பாக கொடுத்து இன்று ஒரு ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு முக்கியமான செய்தி. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மற்றும் ஒரு முக்கியமான செய்தி, வரும் வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து இறைமதன் ஐயா வந்து நமக்கு தீட்சை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதனுடைய விஷயங்களை வந்து நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணுங்கிறத நம்ம குரூப்ல வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நாளை ஒரு நாள் தான் இருக்கு. நாளான்னைக்கு ஐயாவோட அற்புதமான ஒரு வகுப்பு, முழு நேர 1 மணி நேர வகுப்பு நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. முக்கியமான விஷயம் அது. ஒரு தீட்சை என்பது ஒரு ஆசானிடம் வந்து வாங்கக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்வுக்காக காத்து கிடந்தோர் பலர். ஆனா இன்று நமக்கு சிறப்பாக அந்த நிகழ்வு நமக்கே தானே தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் அந்த நிகழ்வில் பங்கேற்று அந்த தீட்சையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி நம்ம வந்து குரூப்ல போட்டிருக்கோம். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு அந்த தீட்சை எடுத்துக்கூடிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க அனைவருக்கும் வளமுடன். வணக்கம் ஐயா. அனைவருக்கும்